ஆமேன். ஆமேன். நன்றி. நாங்கள் இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தின அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெபங்களை எடுத்த துதிகளை எடுத்த அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே அவர்களோடும் கூட இது நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் அடியேனே மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ற பகுதியில் இந்த நாட்களில் நேற்றைய நாட்களிலே முதலாவது பகுதியை பார்த்தோம். இன்றைய நாட்களிலே இரண்டாவது பகுதியை பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களில் இந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை, தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களிலே தெரிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், தன்னுடைய அரவணைப்பிலே, தன்னுடைய மறைப்பிலே இந்த நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த உபத்திரவ கால கட்டத்திலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மூலமாய் தேவன் ஒரு சில காரியங்களை இந்த நாட்களில் செய்ய வேண்டும். பாருங்கள், நேற்றைய நாட்களே நான் இந்த தானியலின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை சொல்லியிருந்தேன். தானியலுடைய நாட்களிலே கூட இந்த நாட்களிலே மிகவும் பயங்கரமான உபத்திரவமான காலங்களாக இருந்தது. சிங்கக்கவியிலே போட்டார்கள், அக்னியிலே போட்டார்கள். ஆனாலும் ஏன் அந்த வேளையிலும் ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்ற முன்னுக்கு நின்றார் என்று சொல்லி சொன்னால், அந்த தன்னுடைய ராஜ்யம் அப்படியே இந்த நாட்களிலே அந்த இடத்திலே முடிந்திடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார். என்னென்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பிள்ளைகள் மூலமா இப்படியாக செயல்படுது என்பதை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியக்காரர்களை அந்த இடத்திலே பாருங்கள் மறைத்து அவர்களோடு கூட இருந்து நாட்களில் செயல்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப நோவாவின் காலத்தில் எடுத்து பாருங்கள். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் தேவனை அறிய விரும்பவில்லை. அதான் முக்கியமான காரியம். அதனாலதான் பாருங்கள், நோவாவும் அவருடைய குடும்பத்தார் 8 பேர், அவருடைய குடும்பத்தார் மருமக்கள் 8 பேர் கிட்டத்தட்ட. அப்ப இந்த 8 பேரை உடைய காரியத்தின் மூலமாய்த்தான் அந்த புதிய ஒரு யுகத்தை தேவன் அந்த நாட்களை உருவாக்குறாருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 8 பேர் மூலமாய் உருவாக்கப்பட்ட வேளையிலே தான் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் யாரை சந்திக்கிறார்? நோவாவினுடைய வழியிலே, நோவாவினுடைய சந்ததியிலிருந்து வந்த ஆபிரகாமை சந்தித்து, ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமை இந்த நாட்களிலே அங்கே ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாமோடு காரியங்களை செயல்படுத்துகிறதே அங்கே வேதத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தெரிந்து கொள்ளுதல், ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். முதலாவது நோவாவை தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு பின்பாக நோவாவின் சந்ததிக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆபிரகாமை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், இனி வருகிற காரியங்கள் ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்ப பாருங்க, நோவாவுக்குள்ளேன்னு சொல்லவில்லை. நோவா தான் அந்த இடத்துல வர வேண்டிய காரியம். ஆனா அங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, 12ஆம் அதிகாரத்திலே உனக்குள்ளே தான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் சொல்ல. அதான் ஆண்டவருடைய அந்த ஒரு அழைப்பொரு வித்தியாசமான காரியம். இனிமே அந்த ஆண்டோடைய காரியத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாம் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் செய்த அற்புதங்களா இருக்கலாம், அல்லது அவர் இந்த நாட்களில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் இந்த இஸ்ரவேலுடைய யுத்தத்திலே எடுத்து பார்க்கிற வேளையிலே அநேக விதமான யூடியூப்புகளையும் அநேக காரியங்களையும் இந்த நாட்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் யுத்தங்களும் செய்திகளை கேள்விப்படுவீங்க. ஆரம்பம் உண்டு, வேதனைக்கு ஆரம்பம். அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அப்படி இருக்கிற வேளையிலே பாருங்கள், இன்றைக்கு அந்த யுத்தங்கள் இன்றைக்கு நேற்றிலே இந்த இந்த நாட்கள் ஆண்டவருடைய ஜனங்கள் உருவாக்கப்பட்ட காலத்தில், அந்த நாட்களில் ராஜாக்கள் காலத்தில் இருந்தே அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. ஓய்வு அடைவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. அப்ப அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து அந்த பிள்ளைகள் மூலமாய் அங்கே தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களை மையப்படுத்துகிறார். இதான் நடக்கிற காரியம். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் அங்க தூரவாய் போயிருந்தாலும் இப்படியான சூழ்நிலைகளுக்கு கொண்டு வந்து அவர்களை மறுபடியும் என்ன செய்கிறார்? திரும்பி கட்டுகிறார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். அன்பு பிள்ளைகள், அதுதான் அந்த தேவனுடைய தன்மை. அப்ப பாருங்கள், இல்லாததுல இருந்து அவர் உருவாக்குகிறது. அவர் வேதம் சொல்லுது பாருங்கள், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா வாய்க்காலும் நிறையும். அது எப்படி? காற்றும் இல்லையே ஐயா.
காற்று வீசினா தான் தண்ணி நகரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காற்று வீசினா தான் என்ன செய்யும்னு சொன்னால் மழை பெய்து அந்த மழை தண்ணி நகர்ந்து நகர்ந்து வாய்க்கால்களை அப்படி நிறைச்சு கொண்டே இந்த நாட்களே இருக்கும். ஆனால் இங்க வேதம் சொல்லுது என்னன்னு சொன்னா, காற்றையும் காண மாட்டான், மழையும் காண காற்றும் இல்ல, மழையும் இல்ல. ஆனா இங்கே என்ன காரியம் சொல்லப்படுதோ, அங்க நம்முடைய அந்த வாய்க்காலும் நிறைஞ்சு போயிருக்குமாம். அது எப்படி? இதான் அந்த அப்ப ஆண்டோடைய செயல்பாடுகளை எந்த மனுஷனாலேயோ ஒரு கணக்கெடுக்க முடியாது. ஆண்டோடைய காரியத்தை இந்த நாட்களில் எந்த மனுஷனும் அந்த காரியத்தை நிர்ணயம் செய்ய முடியாது என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவே முதலாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசுவை குறித்து தேவன் இவ்வாறு கூறுகிறார், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்று சொல்லி இந்த நாட்களை நேற்றைய நாட்களே வாசித்தோம் கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்களா, அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது, அதாவது எப்படி யாருன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொன்னால் நாங்கள் எப்படியா தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே வித்தின் கிரைஸ்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வித் இன் கிரைஸ்ட், அதாவது தேவனுக்கு உள்ளே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை எப்படியாக இந்த நாட்களை பார்க்கிறோம் சொல்லி சொன்னால் ஒரு பெரிய ஒரு பாத்திரம், கனமான பாத்திரமா இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ளே நாங்கள் அங்கே போடப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முதலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வித்தியாசம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை பாருங்கள், அப்ப எப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு குறிப்பாக்கள். என்னவென்று சொல்லி சொன்னால் என்ன காரியமா இருந்தாலும் அநேகரா வருவாங்களே, ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறதுக்குள்ள வருவாங்க. 50 பேர் இன்டர்வியூக்கு அன்றா கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஒரு சின்ன இன்டர்வியூக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த 50 பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அந்த இடத்துல செலக்ட் பண்றது எத்தனை பேர்? ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கிற காரியம். அதே விதமாகத்தான் ஆண்டவருடைய ராட்சியத்துக்காக அநேக பேர் அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டோடைய பணி செய்யும்படியாக அநேக பேர் அழைக்கப்படுகிறார்கள். நல்லது. ஆண்டோடைய விருந்துக்காக அநேக பேர் அழைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறதான் அங்கே முக்கியமான ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்கள் இருக்கிறது. இன்றைய வேதம் சொல்லுகிறது, பவுலடிகள் கூட சொல்லுகிறார் அந்த நாட்கள் எப்படி என்றால், இந்த ஜனங்கள், அதாவது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேணும். அதே வேளையில அவருடைய விருப்பம் சொன்னால் எல்லா பாசக்காரரும் ரட்சிக்கப்பட வேணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லி தேவனுடைய சித்தம் என்ற விதமாக அந்த நாட்களை சொல்லுவார். அப்படியானால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த ரட்சிக்கப்படுகிறது என்பது முக்கியமான காரியமா இருந்தாலும் அந்த அதற்குள்ளே தெரிவு செய்யப்படுகிறது வித்தியாசமான காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தீர்க்கதரிசியிலே பாருங்கள், மகாபரிய தீர்க்கதரிசி அங்கே வேதத்திலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அங்கே தீர்க்கதரிசியான சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னதான் காரியங்கள் இருந்தாலும் அதுக்கு பின்பாக எலியா இருந்தார், எலிசா இருந்தார், குறிப்பிட்ட காலத்தில். அப்ப இவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த இடத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் ஆனா ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்கள் மூலமாய்த்தான், அந்த ஒரு சிலர் மூலமாய்த்தான் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்கிறார். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாய்த்தான் இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய காரியங்களை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வருவிலும் ஐயா, அநேகர் வருவிலும் ஐயா. ஒரு கடையில வேலை செய்யறதுன்னா 100-150 பேர் வருவாங்க, வேலை செய்வாங்க. லேபர்ஸா வந்து வேலை செய்துட்டு போவாங்க. வேலை செய்து அவங்களோட காரியம் நோக்கம் என்ன? சம்பளம். எனக்கு தேவை சம்பளம், வேலைக்கு கேட்ட சம்பளம் தந்தா சரி, அவ்வளவுதான், போயிடுவாங்க. ஆனால் ஒரு விசுவாசத்தோடையோ அல்லது இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்ய வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு சில பேரை தான் இருப்பாங்க. அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்ப தேவனுடைய காரியத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் விசுவாசத்தோடு செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிற வேளையிலேயே நாங்கள் இந்த நாட்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அடையாளம் என்னவென்றால், நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்கிற காரியத்தை முன்வைத்துத்தான் நாங்கள் அந்த கணக்கை இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களே எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த வேதப்பதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தினாலே, 1வது வசனம்,
இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. எபேசிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியா இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக முதலாவது இந்த நாட்களை எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இங்க இந்த எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியை எபேசி 1ஆம் அதிகாரத்திலே இந்த 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்காக அவர் உலகத்திற்கு முன்னே இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாருக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள், வித் இன் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். 6வது வசனம் பார்க்கிற வழியில வேதம் சொல்வது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை, இந்த நாட்களை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திரர் சுகிராரம் ஆக்கும்படி முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப பாருங்கள், இந்த வசனத்தை தெரிந்து கொள்ளப்படுகிறது தன்மை என்ன? ஏற்கனவே அவர் முன் குறித்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு இடத்திலே போய் ஒரு காரியத்தை சென்ற வேளையிலே அந்த முதலாளி ஒரு கம்பெனில ஆக்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்களே, அவருக்கு அந்த முதலாளி அழைக்கிற ஒரு ஆக்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றையும் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்வார். அப்ப அது ஒரு முன்குறிப்புன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாகத்தான் அது தெரிவு இந்த நாட்களை வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பாருங்கள், இந்த நாட்களே 7வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருடைய கிருபையின்படி என்று சொன்னால் பிதாவாகிய தேவனுடைய கிருபையின்படி. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின்படி ஐஸ்வர்யத்தின்படியும் இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இந்த நாட்களிலே உண்டாயிருக்கிறது என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான பிள்ளைகள், 9வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்கிறது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமனத்தின்படி பரலோகத்திலே இருக்கிறவைகளும் பூலோகத்திலே இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? கூட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அந்த காலங்கள் வருகிற நிறைவேறுகளிலே எப்படி என்று சொன்னால், அங்கே விளங்கும் அந்த நியமனத்திலே என்ன இருக்கிறதாம்? பரலோகத்திலே இருக்கிறவையும் பூலோகத்திலே இருக்கிறவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பரலோகத்திலே இருக்கிறவை பூலோகத்திலே இருக்கிறவை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களில் என்ன காரியம் அங்கு சொல்லப்படுகிறது? தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இனி தேவனுடைய மரித்த பரிசுத்தவான்கள் அங்கே இதிலே இருக்கிறார்கள், அங்கே இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களா, அப்ப அப்படியானால் இந்த நாட்களில் இந்த பூமியில் இருக்கிறார்கள் எப்படின்னு சொன்னால் ஜீவனோடு இருக்கிற ஜனங்கள். அப்ப அவருடைய ரகசிய வருகையில இந்த நாட்களை அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், இந்த உபத்திர காலத்திலே அந்த உபத்திர காலம் அந்த நடந்து கொண்டு அது அந்த காலகட்டத்தில் எடுக்கிற வேளையிலே அவர்கள் அங்கே பரலோகத்தில் உள்ளவர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டப்படுகிறார். அப்ப கூட்டப்பட்டுதான் இந்த நாட்கள் என்ன செய்யறா? மத்திய ஆகாயத்திலே 7 ஆண்டுகள் இந்த நாட்களே அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி இந்த நாட்களே தாவீது ராஜா இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த 9வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே அந்த சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே அங்கே கூட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்களிலே அந்த காலங்கள் நிறைவேற அவர் காத்திருக்கிறார். அப்ப சகலமும் உண்டா சேர வேண்டும் என்றால் அந்த நேரம் வர வேணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு முன்பாக அந்த நாட்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால் பாருங்கள், இந்த உலகத்துக்கு முடிவு வர்ற அந்த நேரம் சரியாக வருகிற வழியிலே தான் தேவனுடைய செயல்பாடு அங்கே இந்த நாட்களே மும்முரமாக இந்த நாட்களை நடக்கும். ஆனாலும் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே ஜனங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி எந்தெந்த தேசங்களிலே எந்தெந்த பட்டணங்களிலே ஜனங்கள் தேவனை அறிந்து தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், 10வது வசனம் சொல்லுகிறது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு அறிவித்தார். இது யார் சொல்லுகிறது? இந்த நாட்களை பாருங்கள், எபேசுவைக்கு பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப தேவன் தன்னுடைய சித்தத்தை அதாவது தன்னை விசுவாசிக்கிற தன்னுடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுகிற அந்த ஊழியக்காரனுக்கு இந்த நாட்களை என்ன செய்கிறாராம்? அதை இந்த நாட்களிலே
அங்கே அறிவித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அடுத்த 12வது வசனம் சொல்லுகிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்ப பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். முதலாவது இதை பார்க்க வேண்டும். இப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது நாட்களை பாருங்கள், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். முதலாவது அவருடைய தீர்மானம், இரண்டாவது நாட்களை முன்குறிக்கிறார், மூன்றாவது நாட்களை பாருங்கள் கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்படுகிறார். தீர்மானிக்கிறார், அது மட்டுமல்ல முன்குறிக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். மூன்று காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் அந்த நாட்கள், ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும். அது எப்படி என்று சொல்லி சொன்னா, அன்றைய பாருங்கள், அவர்கள் அங்கே வித்தியாசமான ஓட்டத்தை ஓடுவார்கள், வித்தியாசமான காரியத்தை இந்த நாட்களில் செய்வார். அருமையான அன்பு பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப இந்த எல்லாரும் ஒன்றை பார்க்கிற வழியில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களிலே எல்லாரும் தேவனோடு நிலைத்திருக்கிறார்களோ என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை முகத்துல பார்த்துட்டு இந்த நாட்களை நாங்கள் சொல்ல முடியாது, இவர் ரட்சிக்கப்பட்ட இவர் ஆண்டோடு நடக்கிறான்னு சொல்லி. இன்றைக்கு எல்லாம் ரீல் தானையா போகுது. இன்றைய பாருங்க, வேதத்தை கையில வச்சுக்கிறவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி நாங்க நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வார்த்தையாய், வேதம் சொல்லுவது வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை அதாவது மாமிசமாகி இந்த நாட்கள்ல இப்படியாக வந்து ஆவியாகி இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்யறான்னு சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அதே வார்த்தையை தான் இந்த நாட்களை யாரு பிடிச்சிருக்கிறான்? அதாவது சோதனைக்காரனும் அந்த காரியத்தான் பிடிச்சிருக்கிறான். அவன் சொல்லுறான், அந்த நாட்களே வேதத்துல எழுதி இருக்கப்பா ஆண்டவரே, அந்த வேதத்திலே அந்த வார்த்தைகள்லாம் எழுதி இருக்கே, அப்படியானா நீங்கள் அந்த வார்த்தையை படி செய்யுங்க, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அவனே சொல்லிக் கொடுக்குறான், வேதத்தை படியுங்கன்ற விதமா சொல்லிக் கொடுக்குறான். அப்ப பாருங்கள், என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தான் இந்த நாட்களிலே அவன் அங்கே ஆண்டவரை இந்த நாட்களை பிடிக்கிற காரியத்தை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் கடைசியா சொல்லுற அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து காரியங்களை செய்கிறார். அப்ப சிலது காலம் விலகி இருந்தான்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 12வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலேயே எல்லாம் முதலாவது நாட்களை பாருங்கள், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, முதலாவது அவருடைய தீர்மானத்தின்படி, இரண்டாவதாக நாங்கள் அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், மூன்றாவதாக அவருடைய சுதந்திரமாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப வேதம் சொல்வது 13வது வசனம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே அவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. எப்படி காரியமா இருக்குது? நீங்க முதலாவது என்ன செய்யறீங்க? ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தை கேட்கிறீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லி இந்த நாட்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்கிறீங்க. அப்ப கேட்டு அந்த சத்திய வசனத்தை இந்த நாட்கள்ல நீங்கள் என்ன செய்யறீங்க? சுவிசேஷமாய் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாய் போகிற வழி. அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற வேளையிலே நாங்கள் விசுவாசிகளாக மாறுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு விசுவாசிகளா மாறுறதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நாட்களை வந்து அது அந்த நேரத்தில் சொல்லப்படுகிற காரியத்தின் நிமித்தம் பரிவினம். இந்த நாட்கள் ஒரு சிலர் இந்த நாட்கள் ஆண்டவரை சுந்தரத்திலா ஏற்றுக்கொள்ளுங்களா ஓமன்னுவாங்க. ஆனா என்ன காரணம், எதற்காக அப்படியான காரியம்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு தெரியாது, விளக்கம் இல்லை. ஐயா, இன்றைக்கு சபையில நடக்கிற சரியான தவறான காரியங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், 2 நாள் ஒரு வீட்டுக்கு போய் சத்த சொல்லிட்டு 3ஆம் நாள் நிற்பாங்க, அடுத்த கிழமை ஞான சனம் எடுத்துருங்கன்னு சொல்லி. அவங்களும் சரி ஓகே தண்ணிக்கு இருக்கா மூங்கி ஒழும்புறான்னு சொல்லி வருவாங்க. ஆனால் வேதத்தை குறிச்சு கேட்டா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா அவங்க அப்படியான சூழ்நிலை வருகிற வழியிலே தான் புலியான உபதேசங்கள், தவறான உபதேசங்களுக்கு அவர்கள் செவிசாய்த்து தேவனை விட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பின்மாற்றமாய் போகிறார்களாம்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப முதலாவது நாட்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, இப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, ஆனா அந்த வசனத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், கேட்க வேணும். கேட்கிறது மட்டுமல்ல, இரண்டாவதாக விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள்ளே முத்திரிடப்படுகிறீர்கள். அப்ப வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் வளருகிற வழியில தான் ஆவியானவர் நம்மை முத்தரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் நாங்க பார்க்க வேணும்.
ஆவியானவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னா பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொண்டானா சரி நல்லது. ஆனா என்ன செய்யறான்? ஏற்றுக்கொண்டு அப்படியே வச்சுட்டு மிச்ச காரியத்தை பார்க்கிறானா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க அதைத்தான் முக்க பார்க்கணும். அப்ப வசனம் 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 என்று சொல்லி இந்த வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அந்த வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே அந்த வார்த்தை என்ன செய்யுமாம்? வேதம் சொல்லு சங்கீதம் 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதனால் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தான் இந்த நாட்களில் அவனை சுத்தம் செய்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். மற்றும்படி இந்த நாட்களில் எந்த காரியம் இந்த நாட்களில் ஒரு வாலிபனை சுத்தம் பண்ணவோ அல்ல இந்த நாட்களில் வாலிபனுடைய வாழ்க்கையை மாற்றவோ அல்ல இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்யவோ இந்த நாட்களிலே முடியாது என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாசிக்கிற வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான மாற்றம் இந்த நாட்களில் உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எப்படி என்ன வாழ்க்கை மறுபடியாக மற்றவளமாக திரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு மனுஷன் குடிக்கு அடிமையா இருக்கிறான் அல்லது பொல்லாத இச்சைக்கு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவன் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த நாட்களே போய் ஒரு சகோதரர் சொல்லுகிற வேளையில அவன் முதல் கேட்கிறான். ஆனா கேட்டு போட்டு இந்த நாட்களே அந்த சத்தியத்தை சொல்லிக்கல அந்த சகோதரர் சொல்றாரு, இந்த நாட்களே இனி ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் குறிச்சு இதென்று சொன்னால் இந்தாங்க புதிய ஏற்பாடு புத்தகம் இருக்கிறது, இதுல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாம் இந்த நாட்களில் இதுல இருக்கிறது. நீங்கள் அப்படியே அந்த நாட்களை பின்பற்றுகிற வேளையிலே தான் இந்த நாட்களில் மிகுதி காரியங்களை அங்கே நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே அவர் அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் அவருக்குள்ள இந்த நாட்கள் அந்த வார்த்தை கிரியை செய்ய வலிக்கிட்டோன்னு 2வது ஸ்டெப்புக்குள்ள அவர் வருவார். என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்துக்கு என்று கேட்டால் சொல்றாரு, ஓ வேதம் சொல்லுது அது கர்த்தருடைய நீதியாமன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் நான் எடுக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்பான். அருமையான கத்து என்னன்னு சொன்னா வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்தையா. இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க பாருங்க ஒரு பாவம் செய்ய இல்லை. இப்ப ஞானஸ்தானத்தின் அர்த்தம் என்ன? பாவம் கழுவப்படுகிறது. அது மட்டுமல்ல இந்த தண்ணீருக்குள்ளே நாங்கள் போய் இந்த நாட்களை அமுகப்படுகிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த நாட்களை அமுகப்பட்டு வெளியிலே எழும்புகிற வழியில புது சிருஷ்டியாக வருகிறோம். அதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க அந்த வார்த்தை. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பூமியில வாழுகிற மனுஷர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் முன்மாதிரியாக அந்த காரியத்தை செய்தார் ஒழிய வேறு ஒரு காரியம் இல்லை. அவ்விடத்திலே பாவம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் அந்த நாட்கள் என்னிடத்திலே பாவம் உண்டோ பாருங்கப்பா, இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அந்த முதலாவது அவர்களுக்கு அந்த 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 சகோதரர்களை ரட்சிப்பு வருகிறது. 2வது சத்திய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை வாய்ச்ச உடனே அவன் அங்கே என்ன செய்றான்? இன்னுமா அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே டீப்பாக அந்த நாட்களை செல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக அந்த நாட்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவருக்குள்ளே முத்திரை போடுகிற வேளையிலே அவர் என்ன செய்வார்னு சொன்னா அடுத்தபடி ஆண்டவருடைய காரியத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன செய்வார்? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அப்ப ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வழியிலே இன்னும் ஒரு படி இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? உயர்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த வேதத்தோடே வாழ்ந்து வாழ்ந்து சாய்ந்து கொண்டிருக்கிற வழியிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை அவரே என்னன்னு சொல்லி சொன்னார் ஒரு வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு போகும் என்பதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஆண்டோட வார்த்தை இந்த நாட்களில் வாசிக்கிறோம்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த வார்த்தை நமக்கு ஒன்றும் செய்யாதன்னு சொல்லி இந்த நாட்களில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவுடைய வேத வார்த்தை நம்மை வெளிச்சத்திலே கொண்டு அப்படி என்ன நம்முடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாற்றப்படும். இருளிலே இருந்து இந்த நாட்களில் என்ன நடக்கண்டா வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் ஆண்டவர் இந்த நாட்களில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்தகார இருளிலே இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னா கொண்டு வருகிறார் கர்த்தர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒளிக்குள்ளே கொண்டு வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் எப்படியாக இருக்கிறோம்னு சொன்னால் மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் இந்த நாட்களிலே ஒளியின் பிள்ளைகளாக இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்கலாமோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற வேளையிலே அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையிலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனவனாயும் இருக்கலாம்,
பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனுமா இருக்கலாம், படிச்சவனாயும் இருக்கலாம், படிக்காதவனுமா இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஒருமுறை இஸ்பானியா தேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய ஊழியர் வந்தார் இந்த நாட்கள். அந்த ஊழியர் வந்து நாங்கள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்திலே வந்து அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். நம்முடைய சபையில வந்து அவர் இந்த பிரசங்கம் பண்ண. அந்த இடத்துல அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, வேறு நாட்டைச் சேர்ந்தவர். அவர் பள்ளிக்கூடமே தெரியாதாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தான் பேனையே கையிலே பென்சில் பிடிச்சே எழுதவில்லை. அந்த நேரத்துல வந்து என்ன போலை அடிச்சுக்கொண்டு, சைக்கிள் டயரை உருட்டிக்கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்யுது, அப்படியே காடு கரம்பையெல்லாம் திரிஞ்சு பொடியங்களோடு சேர்ந்து இந்த நாட்களே அப்படி ஏனென்றா அவங்க இருந்த ஒரு கிராமப்புறமாக இருந்தது. தகப்பனார் அங்கே பார்க்கிறபடியே ஒரு ஒரு கூலி தொழிலாளியாக அந்த நாட்கள் இருந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், ஒரு காலகட்டம் வருகிற வேளையிலே அவருடைய வாலிப வயது வரைக்குள்ளே சத்தியத்தை யார் மூலமாயோ அறிந்து தேவன் அவரை தொடும்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறார். அப்ப ஆண்டவர் அவரை தொட்ட உடனே இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், இந்த வேத வார்த்தையின்படி அவர் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்திலே ஆண்டவரோடு இருந்து வேதத்தை வாசிக்கும்படியாக செயல்படுகிற வேளையிலே அங்கே தெளிவாக கர்த்தர் காரியங்களை செய்கிற வேளையிலே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வேளையிலே அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இந்த நாட்களை வந்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை தான் ஐயா. உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படணும்னா வார்த்தை தான். ஆனால் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், கையால பேனை பிடிச்சு எழுத தெரியாத அந்த தேவனுடைய ஊழியர் வந்து ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய சொந்த மொழியில பிரசங்கம் பண்ணுறார், ஆங்கிலத்திலையும் பிரசங்கம் பண்றார். இது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களே, அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களே வேதத்தை வாசிக்கிற வழியில தான் தேவன் சில காரியங்களை இந்த நாட்களை கற்றுத்தந்தார் என்று சொல்லி எங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அது பரிசுத்தாவியுடைய காரியமாக இந்த நாட்களே இருக்குது. அதற்கு பின்பாக அந்த நாட்களே போய் இந்த நாட்களே சரியா புலையா இந்த ஆங்கிலம் பேசுகிறது சரியா புலையான்னு சொல்லி இந்த நாட்களை அவர் கற்றுக்கொண்டு தெளிவான ஒரு காரியத்துக்குள்ள இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதுதான் இந்த நாட்களை ஆண்டவர் பேதைகளை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஞானிகள் ஆக்குறார். அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம் என்றால், தெரிந்து கொள்ளப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே தேவன் தெரிந்து கொள்ளுகிற வேளையிலே நீ பேதையா இருக்கிற வேளையிலே உன்னை ஞானியாக இந்த நாட்களிலே மாற்றுகிறார் என்பதைத்தான் வேத அடிப்படையின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இந்த வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வழியிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவோடு நாம் இந்த நாட்களில் கொண்டுள்ள ஐக்கியத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்திலே சேர முடியும். விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவுடனே இந்த நாட்களே ஐக்கியமாகாத ஒருவனும் இந்த நாட்களே என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளப்படுவதில்லை. நீங்க ரொம்ப கவனமா இந்த வார்த்தையை தான் கவனிக்க வேண்டும். எப்படி என்றால், விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாகாத ஒருவன் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அப்ப விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவோட ஐக்கியமாகிற ஒருவன் வித்தியாசமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே ஆண்டவரோடு சேர்ந்து இந்த நாட்களிலே செயல்பட்டு ஆவியானவரோடு இந்த நாட்கள் நடக்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே வருகிற ஐக்கியம் அது வேறு காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது காரியம் என்னவென்றால், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டால் தான் இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தெரிந்து கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அவருடைய இரத்தத்தின் மூலம் அங்கே என்ன கிடைக்கிறது, நமக்கு இந்த காரியம் கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உலக மக்களின் மீட்புக்காக இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அங்கே தமக்கு இந்த நாட்களில் ஒரு மக்கள் கூட்டத்தை அமைக்க தேவன் இந்த நாட்களிலே படைப்புக்கு முன்னரே திட்டம் கொண்டிருந்தார். இப்பொழுது படைப்புக்கு முன்னரா உலக தோற்றத்துக்கு முன்னரே திட்டம் கொண்டிருந்தார். இவ்வாறு தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது நம்முடைய பாவங்களிலே இருந்து நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து சிலுவையிலே அடைந்த தியாக மரணத்தை ஆதாரமாக அந்த நாட்களிலே கொண்டுள்ளதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய தியாக மரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எதை இன்றைக்கு தியாக மரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 20வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது
சபையின் மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே முதலாவது அவர் சொல்லுறார் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்து முதலாவது எங்களை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையையும் மேய்ப்பதற்கு பரிசுத்தாவியினால் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருக்கு. அப்ப தேவன் நமக்கு தருகிற அந்த ஆடுகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அட்டென்ஷன், கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஆத்மாவை ஆண்டவர் தந்துட்டான்னு சொல்லி போட்டு நான் ஆத்மா விட்டு இந்த நாட்களை வருவார். பாருங்க, சிலருடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னார். தேசத்துல இருந்து ஆண்டோட சமத்துல ஜோம் பண்ணி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்வார்? அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஒரு கொஞ்சம் ஜனத்தையும் கொடுத்து இந்த நாட்களை இதை நடத்தப்பான்னு சொல்லுற வழியிலே சில நேரத்தில் அவருக்கு அந்த வெளிநாட்டு ஆசைகள் இப்படியான காரியங்கள் வரும். வந்துட்டா அந்த நாட்களே ஆடும் வேண்டாம் குட்டியும் வேண்டாம் விட்டு பறந்துடுவார். சொல்லாமலே வந்துடுவார். அப்படி சிதறடிக்கப்பட்ட சபைகள் எத்தனையோ இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் இந்த நாட்கள் அதை நடத்துவதற்கு ஒரு சரியான ஆட்கள் இல்லாதபடினால் அவர்கள் தங்களுடைய போக்கில் இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வேதம் அடிப்படையாக சொல்வது எப்படி சொன்னால், மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் அந்த மந்தையை குறித்து கட்டாயம் கணக்கு கேட்பார். ஐயா, எந்த இடத்துல எந்த ஆட்டை விட்டுட்டு வந்தேன்னு கேட்பார். அப்ப இதை நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அடுத்ததாக ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ரோமர் 3:24 நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ ஒரு மனுஷன் எப்படியாக நீதிமான்களாக்கப்பட்டான்னு சொல்லி சொன்னால், முதலாவது தேவனுடைய கிருபை, அதான் பார்க்க வேண்டும். அந்த கிருபை நமக்கு எப்படியாக கிடைச்சது? இலவசமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாராவது காசு கொடுத்து கிருபை பண்ணினீங்களா? அருமையான அன்பு பிள்ளைகளே, இல்ல. பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுது, அப்போஸ்தலர் மாயவித்தக்காரன் வந்து பரிசுத்தாவியானவரை கேட்கிறாங்க, காசு கொடுத்து பரிசுத்தாவியானவரை தாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை காரியங்களை கேட்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி அல்ல. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமாக்க. பாருங்கள், என்ன காரியம் இருக்கு? முதலாவது இலவசம், இரண்டாவது அவருடைய கிருபை நிற்கிறது. அந்த கிருபையை உருவாக்குறது அங்க முதலாவது கிருபை வந்துதான் அதற்கு பின்பாக அந்த இலவசமா அந்த காரியம் வருது. மூன்றாவதாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய அந்த மீட்பை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மீட்பின் நிமித்தமாக மூன்றாவதாக, நான்காவதாக என்ன காரியம் சொல்லப்படுது என்றால், நீதிமான்களுடைய பெயரை இந்த நாட்களை தரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கிருபை தான் இந்த நாட்களை ஒரு மனுஷனை அங்கே என்ன செய்கிறது? நீதிமானாக அந்த நாட்களை மாற்றுகிறது. ஆனால் அந்த கிருபை மாற்றுகிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவரும் அந்த இடத்திலே இந்த நாட்களே இருப்பார். ஏனென்றால் அவர் தான் அந்த பாவங்களை கண்டிச்சு உணர்த்தி நீதியை வெளிப்படுத்துகிறவராய் இந்த நாட்களை நமக்களே வாசம் செய்வார். அப்ப ஒரு மனுஷன் நீதிமானாய் வர வேண்டுமா இருந்தால் அவனுடைய இருதயத்திலேயோ சிந்தனையிலேயோ இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே எந்த விதமான பாவ காரியங்களும் இந்த நாட்களே இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், தாவீது பாவம் செய்தார் தானே. ஆனால் தாவீது பாவம் செய்த வேளையிலே பாருங்கள், தாவீதுக்கு அந்த உணர்வு இல்லை. பாவத்தை செய்துட்டார், பாவத்து உணர்வு இல்லை. ஏன்? அந்த இடத்துல பாருங்கள், ஆவியானவர் இருந்தவர் தானே. இல்லை என்ன, கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடுகிறார், நான் தாவீதை போல் என்ன நடனம் ஆடுவேன் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, நீங்க சங்கீதத்தில் எடுத்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படியாக அந்த பழைய ஏற்பாட்டிலே அப்பப்ப வந்துட்டு இந்த நாட்களை போகிறவராக இருந்தாலும், ஆனால் தாவீதினுடைய காரியத்தை எடுத்து பார்க்கிற வேளையிலேயே அவருக்கு தேவன் இந்த நாட்கள் அந்த நாட்கள் அந்த கிருபை எப்படியாக சொன்னால், பரிசுத்த ஆவியானவர்களே இந்த நாட்களை மறைக்கப்பட்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த ஆவியானவர் அங்கே இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக மனுஷனுக்குள்ளே ஆதிக்கம் செய்யவில்லை. எப்பொழுது இப்ப சிம்சோன் மேலே எப்பொழுது இறங்குவார், எப்தா மேலே எப்பொழுது இறங்குவார், அவர்கள் பலன் கொண்டு காரியங்களை செயல்படுத்துவார்கள். ஆனால் இப்ப அப்படி அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டு இந்த நாட்களை போயிட்டார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்குள்ள வந்து பாவங்களை கண்டிச்சு உணர்த்தி உங்களை நடத்துவார்னு சொல்லி சொல்லப்படுகிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
அதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல பாருங்கள், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானுடைய காரியத்தை பற்றி எல்லாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இப்ப அந்த 26வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். முதல் 24வது வசனத்திலே அங்கே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய மீட்பை பெற்றுக் கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது பாருங்கள். 25வது வசனம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த, அதாவது பாவங்களை தாம் இந்த நாட்களை பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை இந்த நாட்களில் என்ன செய்தாராம்? காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று சொல்லி எங்கே பார்க்கிறோம். எப்படிப்பட்டவராய்? ஒரு கிருபாதார பலியாய், கிருபை நிறைந்தவராய், கிருபை உள்ளவராய். அதே வேளையில பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை இந்த நாட்களிலே ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்று தீர்க்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியமும் இன்றைய நாட்களில் இருக்கிற கிருபையின் காலத்துக்குரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலேதான் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இந்த நாட்களில், அதாவது வேத பாரகர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இவர்கள் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய உடன்படிக்கையை, நியாயப்பிரமாணத்தினுடைய காரியத்தை, நியாயப்பிரமாணத்தினுடைய செயல்பாட்டை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்தார்கள்? பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறார்கள். அருமையான நண்பு, ஏனென்றால் அதை நான் சொல்லுகிற காரியம், அந்த விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணை அவர்கள் கல்லறிந்து கொள்ளும்படியாக, அது என்னத்துல கொண்டு இவர் சொல்லுகிறார்கள், மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி. பருமன கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நாங்க பார்க்க வேண்டும். அப்ப மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி என்று பார்க்கிற வேளையிலே, அப்ப மோசே நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரும் தேவன் மூலமாய் அந்த நியாய பிரமாணத்தை பெற்று 10 கற்பனைகளை பெற்று இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களுக்கு அந்த அடிப்படையிலே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தவறாதபடி அந்த ஜனங்கள் நடக்கணும் என்று ஒரு கட்டளை வச்சிருக்கிறார். இன்னும் வழியில போனீங்கன்னா தவறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியா சொல்லி இந்த நாட்களை வைத்திருக்கிறது. ஆனால் இங்கே மத்தேயு சுவிசேஷத்துக்குள்ள வருகிற வேளையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்னு சொன்னால், நியாய பிரமாணத்தை தூக்கி போடுங்க ஐயா. அவர் சொல்றார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வரையில இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் சொல்லிவிட்டார். அப்படி என்றால் அவங்களுக்கு விளங்க இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அவர் நியாய பிரமாணத்தை அங்கே என்ன செய்யறான்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்திலே, கிருபையின் காலத்திலே, அதாவது எப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் அந்த அன்புக்குள்ள இந்த நாட்களை அடக்குறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. 10 கற்பனையை என்ன செய்யறார்? 2 கற்பனை ஆக்குற. அப்ப அவங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இந்த நாட்கள் இருக்குது. அதே வேளையில இன்னொரு சின்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வருகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து. அதாவது முந்தி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. ஆண்டவர் சொல்லுற இந்த நாட்கள் இல்ல, ஒரு கண்ணத்தில் எடுத்தா மறு கண்ணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி சொல்லுற. அப்ப இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? முடியாது. அதனாலதான் இன்றைக்கு பாருங்கள், அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு குழப்பம் இந்த நாட்களில் ஏற்படுகிறது. என்ன, இவர் நியாய பிரமாணத்தையே தலைகீழ ஆக்குறான்னு சொன்ன உடனே பார்த்தாங்க அந்த நாட்கள்ல என்ன இவர்ல குற்றம் பிடிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்க இந்த ஆலய காரியமா கதைக்கிற வழியிலே சொன்னார்கள், ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் இந்த கொல்லும்படியாக வகுது எடுத்துகிற வழியில அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடிங்கப்பா நான் 3 நாள் எழுப்புறேன்னு சொல்லி விடுவார். அப்ப அவங்க இதை மெயின் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னால், சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை அந்த இடத்துல பாருங்கள், அந்த காரியத்தை தான் அங்கே பார்க்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், இது இவ்வளவு காலம் சென்றது இந்த ஆலயத்தை கட்ட, அதுவும் பயங்கரமான கஷ்டம் இந்த நாட்களே. அந்த நாட்களே டெக்னாலஜியும் அந்த காரியங்களும் ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் சிம்பிளா சொல்றாரு, இந்த நாட்களே 3 நாளே கட்டுங்க, இடியுங்க, 3 நாளே கட்டுவோம்னு சொல்லி.
அவர் சொன்னது தன்னுடைய சரீரமாகிய காரியத்தை குறித்து சொன்னார். ஆனால் அவங்களுடைய விளக்கம் எப்படியாக இருக்கிறது சொன்னால், கல்லாலே கட்டப்பட்ட ஒரு வீட்டை குறித்து தான் அவருடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது எங்கே காண்கிறோம் அருமையான கருத்து. ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வளர்ச்சி இல்லாதபடி இருந்தார்கள். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த நாட்கள்ல இருந்த வேதபாரர்களா இருந்தாலும் சரி, சதுசேயரா இருந்தாலும் சரி, பரிசேயரா இருந்தாலும் சரி, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெளிவாக அந்த இடத்துல இருப்பாங்களா இருந்தால் அநேக காரியங்கள் அந்த இடத்துல மாற்றங்கள் நடந்திருக்கும். முதலாவது இவர்தான் மேசியாண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக அந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆலயத்துக்குள்ள பாருங்கள், ஒரு கூனி இவ்வளவோ நாட்களாக அந்த கூனி அந்த ஆலயத்துக்கு நிற்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார், முதலாகவே அவளோட கையை நேரில் முதுகுல கையை வச்சு அந்த கூனியை அந்த நாட்களை என்ன செய்கிறார், நிமிந்து நடந்த நாட்களை நீ ஆண்டவரை சோதரிச்சு கொண்டு திரியன்னு சொல்ற. அதுபோக ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்கிறார் ஐயா. இவங்கள் அங்க அற்புதங்களை செய்த காரியங்கள் இல்லை அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் நீங்க பாருங்க, வேதத்துல இந்த பெதஸ்தா குளத்துல கூட வேதம் சொல்லுறது, ஒரு தூதன் வந்து தண்ணியை கலக்குவானா, கலக்கிற வழியில தான் அந்த அற்புதம் நடக்கும். அப்படியானால் அந்த இடத்துல பாருங்க, ஒரு பரிசேன் வந்து கலக்கினானா, அல்லது சதுசேன் வந்து கலக்கினானா, அல்லது வேதவாரன் வந்து கலக்கினானா? ஒருவனும் கலக்கவில்லை. அந்த இடத்துல தண்ணியை கலக்குவதற்கு ஆண்டவராலே அனுப்பப்படுகிற ஒரு தூதராக இந்த நாட்களில் இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் இவர்கள் அந்த இடத்திலே கிரிகை செய்யாதபடி இந்த நாட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்கள் அதாவது பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்கள் இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைய நாட்களில் ஒரு சில ஊழியர்களை பார்க்கிற வேளையிலே, ஒரு கொன்ட்ரோலுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்கிற வேளையிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு துரும்ப கூட நகர்த்த முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களே இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளை நாங்கள் இந்த நாட்களை கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவராய் வந்தது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் இந்த நாட்களை அவர் புதிதாக்குகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. இங்கே நியாயப்பிரமாணம், கிருபை, விசுவாசம், இந்த காரியங்களை வச்சு நீதிமானாகிற காரியத்தை குறித்து நாட்களை சொல்லப்படுது. கிருபையினாலதான் ஒரு மனுஷன் இந்த நாட்களை நீதிமானாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப நாங்கள் செய்கிற தான தர்மத்தினாலே இந்த நாட்களை நாங்கள் ஒரு நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது கர்த்தருடைய பிள்ளைகள். அன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க உலகத்தில். பொல்லாத பாவங்களை செய்துட்டு வருஷம் முடிவில் இந்த நாட்களை என்ன செய்வாங்க, ஒரு 500 பேருக்கு 400 பேருக்கு அங்கனைக்குள்ள ஒரு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு உடனே பேப்பர்ல போட்டுறாங்க, நான் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேனான்னு சொல்லி, தர்மகத்தான்னு சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அவரை தூக்கி தூக்கி கதைச்சு கொண்டே இந்த நாட்களை இருப்பார். அதில் அவர் எங்க போறாரோ எங்க வாராரோன்னு நமக்கு தெரியாது. மரிச்ச அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படியா போகுதுன்னு அவர் நமக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நீதிமானாக்கப்படுகிற காரியம் அது வேற சாப்டர். இப்ப நீதிமானாக்கப்படுகிறன்னு சொன்னா அது தேவனாலதான் அந்த காரியம் முடியும். ஆண்டவர் தான் அந்த தன்னுடைய கிருபையின் மூலமா தான் ஒரு மனுஷனை இந்த நாட்கள் நீதிமானாக்க முடியும். அவருடைய ரத்தம் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை அனுதினமும் கழுவி 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 சுத்திகரித்து அந்த ஆண்டவருடைய அந்த அதாவது நாட்களில் அந்த 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 சரியான வழிக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு மனுஷன் ஐயா பாவத்திலே கற்பந்தடிச்சு பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்றான். இவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை ஆண்டோட வேத வார்த்தைகளை அறிந்து வாசித்து காரியங்களை செயல்படுகிற வேளையிலே அந்த வார்த்தை அவனுடைய அங்கே அவனுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். அவன் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே கிருபை அவனுக்கு உதவி செய்யும். அதுக்கு பின்பாக அந்த தேவனுடைய நியமனங்கள் அவனுக்குள்ளே கிரிகள் நடப்பிக்கிற வேளையிலே அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்களை நீதிமானாக இந்த நாட்களை மாற்றப்பட்டு கொண்டு வருகிறதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா பழைய ஏற்பாட்டிலே வேறு விதமாக இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது வேதம் சொல்லுகிறது. அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே இருந்த ஜனங்களுக்குள்ளே வேதம் எடுத்து பாருங்க 6ஆம் அதிகாரத்திலே இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவா எப்படியாக இருந்தா நீதிமானா இருந்தான்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே ஒருத்தரோடையும் ஒரு பிரச்சனை இல்லை. அவன் தானும் ஆண்டவரும் இந்த நாட்களே தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய காரியங்களுமா இந்த நாட்களை செய்து கொண்டிருந்த மட்டுமல்ல, ஜனங்களுக்கு இந்த நாட்களை நீதி செய்து கொண்டிருந்தான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும், தேவன் அறியாம இருக்கிறது அது 2வது பகுதி. ஆனா இவர் தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டே இந்த நாட்கள் இருந்தார். பாருங்கள், ஆபிரகாமை பார்க்கிற வழியில் அவரும் அந்த நாட்களை அப்படியான காரியத்தை தான் நாட்களை செய்து கொண்டிருந்ததை அங்கே பார்க்கக்கூடியது. இப்ப ஆபிரகாமுடைய சகோதரனுக்கும் ஆபிரகாமுக்கும் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகிறது. அவருடைய மந்தமைப்பருக்கு இவருக்கு வந்தோடனே ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும், இந்த நாட்களே அவருடைய பிரச்சனை பண்ணி இந்த நாட்களே
நீ அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்லி ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாம் ஒன்றுமே செய்யல. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன்ப்பா, வேற ஒன்றும் தேவையில்லை. அதானே ஒரு நீதிமானுக்குரிய காரியம். நீதிமான் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். ஒருவன் நீதிமானாக இன்றைக்கு அழைக்கப்பட வேண்டும் இருந்தால் அவனுக்கு அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டுமே ஒழிய சும்மா எல்லாத்துக்கும் ஐயாம் 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த நாட்களை அவன் நீதிமான் சொல்லுவதற்கு இந்த நாட்களை தகுதியற்றவன் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த நாட்களை என்ன செய்யலாம்? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்மை சுத்திகரித்து நீதிமானாக்கி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த நீதிமான் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் நமக்குள்ளே அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? பரிபூரணப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசத்தின் மூலமாய் கிறிஸ்துவுடனே ஐக்கியமாகாத ஒருவரும் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுடைய கிருபையினால் அழைக்கப்பட்டு கிருபையினாலே இந்த நாட்களில் நாங்கள் நீதிமானாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு கொண்டு ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகள் செய்து கொண்டு வருகிற வேளையிலே தான் அங்கே நாங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே நாங்கள் வாசித்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்தை குறித்து நாட்களை பார்க்கிற இந்த ரோமர் கடைசியாக இந்த நாட்களை ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்தபடி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்திலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை இந்த நாட்களிலே ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், தேவன் அவரை ஏனென்றால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளே அங்கே மீட்பை கொண்டு நீதிமான்களாக இந்த நாட்களை பாருங்கள் எப்படியாக காரியத்தை செய்திருக்கிறோம். கிருபை இருந்தது, இலவசமான கிருபை இருந்தது, ஆண்டவருடைய மீட்புதல் இருந்தது. அதனால இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் டக்குன்னு நீதிமானாக இந்த நாட்களே மாற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்படுவது முக்கியமாக இந்த நாட்களிலே கூட்டமாக இந்த நாட்களை நடைபெறுவதாகும். அதாவது ஒரு கூட்டம் மக்களை இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இவ்வாறு இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறார் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய திருச்சபை, அவருக்கு சொந்தமான ஜனங்கள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. எனவே இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது இந்த நாட்களிலே ஒரு கூட்ட மக்களை தேவன் தமக்காக இந்த நாட்களிலே தெரிந்து கொள்வதை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப உண்மையான திருச்சபையாகிய கிறிஸ்துவுடைய சரீரமான சபையை தங்கள் இந்த நாட்களில் அங்கமாக சேர்த்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு உண்டு என்பதை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் குமாரனில் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்படுதல் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எப்படி என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, இந்த குமாரன் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மூலமாக இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே சமாரியா நாட்டிலே போகிற வழியிலே பாருங்கள், அந்த பெண்ணுக்கு எப்படியான ஒரு வெளிப்பாடு வருது. அவள் சொல்லுகிறார் அந்த நாட்களிலே இவர்தான் மேசியான்னு சொல்லிட்டார். இப்ப முதலாக அந்த புதிய ஏற்பாட்டுல வருகிற வார்த்தை அங்க அவளுடைய இடத்துல அந்த இடத்துல அவள் மூலமா தான் வருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாரு? மேசியாண்ட வார்த்தை. அப்ப அப்படியான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த காரியத்தை பார்க்க வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால் அவளுக்குள்ளே அங்கே தேவனுடைய அந்த வார்த்தை கிருக செய்து அவளுடைய வாழ்க்கை கொஞ்சம் புலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவளுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே சீரில்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள்ளே கிருக செய்யறது நிமித்தம் அவள் அந்த மேசியா வருவார், அதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களே வாழ்ந்து வருகிறாள் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் தேவனுடைய அந்த ரட்சிப்பும் வெளிப்பாடும் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், பேதுரு ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார் அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரர் கிறிஸ்து என்று சொல்றார். பேதுரு யார்? ஆண்டவர் பேதுரு அழைத்து இங்க வாப்பா, உன் மூலமா தான் அந்த சபையை கட்ட போறேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லி காரியங்களை சொல்லுகிற, நீ பேதுரு, நீ கற்பாறை என்று சொல்லி இந்த நாட்களை, நீ நாணல், இப்படியாக அந்த நாட்களை அவருக்கு கேவா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள். அந்த இடத்திலே பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அதான் எப்படி என்று சொல்லி சொன்னால், பேதுருவோடு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள், இங்க வாப்பா, என்னை குறித்து நீ என்ன சொல்லுகிறான்னு சொல்லுகிற வழியிலே பேதுரு சொல்லி இருக்க வேண்டும், நீங்க தானப்பா வரப்போற மேசியான்னு சொல்லி இருக்கணும். ஆனா அந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அங்க முக்கியமான காரியம். ஏன் என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், பேதுரு ஆண்டவரோடு நடந்தாலும், ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பேதுரு இந்த நாட்களிலே ஒரு சீரான வழியிலே ஆண்டவரோடு இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் பாருங்கள், ஆண்டவரோடு பேதுரு இருக்குமா இருந்தால், அங்கே கெர்சமனை தோட்டத்திலே ஆண்டவரை பிடிக்கிற வழியிலே அவன் அந்த போர்ச்சியோடைய காதை வெட்ட மாட்டான் பேதுரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே பேதுரு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் மரித்த உடனே என்ன செய்யறான்னு சொன்னால், அங்க ஒன்றும் இல்லையப்பா, ஒரு காரியம் இல்லைன்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மறுபடியும் மீன் பிடிக்க போறாங்க. அதுக்கு முதலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வாழ்ந்து வருகிறார். ஒரு விசுவாசம் அற்றவர்களா இருக்கிறார். மூன்றாவதாக மறுதளிக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீ இந்த மூன்று காரியங்களும் செய்யவில்லை. அவளுக்கு டைரக்ட் வெளிப்பாடு. எப்படி? ஆவியானவர் மூலமாய் அவளுக்கு இந்த நாட்கள் என்ன வருகிறது? ஒரு தெளிவான ஒரு சத்தியம், தெளிவான இவர் தான் மேசியான்னு சொல்லி இந்த நாட்களை காரியத்தை சொல்லுகிறார். அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படியாக ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இப்ப பாருங்கள், வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கே யூதாஸ் கரியோத் செத்த உடனே அங்க என்ன செய்கிறார்கள்? அங்க யூதாஸ் கரியோத்துக்கு பிறகு இந்த நாட்களிலே மத்தியா மேல சீட்டை போட்டு இந்த நாட்களை மத்தியாவை எடுக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவருடைய காரியமோ அதற்கு பின்பாக தொடர்ந்து வரவில்லை. ஆனால் உண்மையிலே அந்த இடத்திலே வர வேண்டியவர் யாருன்னா பவுலடிகள் தான். அப்ப காலங்கள் தாமதமானாலும் கர்த்தர் பவுலோடு பேசி பவுலை கொண்டு வந்த நாட்களை செய்யணும்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். பரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னுடைய திட்டம் போட்ட அத்திவாரம் இந்த நாட்களை முடிக்கப்பட வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு வச்சு இவங்க மிச்ச பேரை வச்சு கொண்டு செய்யலாது. ஏன்னு சொன்னா இவங்க ஒரு மாணக்கமா நிற்கிறாங்கன்னு சொல்லி விட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், பவுலை கொண்டு வந்து அதுக்குள்ள சேர்த்த பிறகுதான் சபைகள் தெளிவாக கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷங்கள் இந்த நாட்களில் பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நிருபங்கள் எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களுக்குள்ளே விடுதலையும் வெற்றியுமா இருக்கிறது. கல்லறிகள் கப்பல் சேதங்கள் இருந்தாலும் தைரியமா என்று கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக, அதான் ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, அதுதான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, அழைக்கப்பட்ட மனுஷனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப நாங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களா இருப்போமா இருந்தால் நாங்கள் மற்ற சீசர்கள் மாதிரி இந்த நாட்களை சும்மா இருக்க மாட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பவுலடிகளை போல கொஞ்சம் ஆக்டிவா இருந்து காரியங்களை செயல்படுவோம். ஏதாவது வழியில் ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்போம். அப்பொழுது தேவனுடைய வருகை அங்கே வரும் என்பதை குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும். மறு ஒளிபரப்பிலே இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என் இரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.